அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சிந்திச்சுட்ருக்கோம். சபரிமலை யாத்திரையை பற்றி சிந்தித்தோம், நிறைய விஷயங்களை நம்ம சிந்திச்சுட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்கழி மாதம் நடந்துகிட்ருக்கு. நம்ம நேற்று வீடியோ போட்டிருந்தோம், இன்றைக்கி மார்கழி 1 கரெக்டாக. இந்த மார்கழி மாதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய விசேஷங்கள் வந்துட்டுருக்கு. அதில் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்கழி மாதத்தில் நம்ம விசேஷமாக வரக்கூடியது பார்த்தீங்கன்னா முதல்ல டிசம்பர் 23 இந்த மாதம் வரக்கூடிய மாதத்தில் வந்து வைகுண்ட ஏகாதசி ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு உள்ள க்ஷேத்திரம்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பெருமா கோயிலையும் ரொம்ப விசேஷமாக பண்ணுறாங்க. ஆனால் இதோட க்ஷேத்திரம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்தில் ரொம்ப விசேஷமான முறையில் இந்த வைகுண்ட ஏகாதசி அருமையாக இருக்கும். லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு நம்பெருமான் வந்து காட்சி தர்றதாக, பரமபத வாசலில் காட்சி தர்றதாக ஒரு ஐதீகம். அது ரொம்ப விசேஷமாக இருக்கும். சந்தர்ப்பம் கிடைக்கிறவங்க ஸ்ரீரங்கத்தில் போய் நம்பெருமானை சேவிங்க. நம்மாழ்வாருக்கு மோட்சம் கொடுக்கறது தான் அந்த வைகுண்ட ஏகாதசி விழா. ரா10 பகல் 10 அப்படின்னா அந்த வைஷ்ணவத்தில் இருக்கக்கூடிய உற்சவங்கள்லாம் எல்லா பெருமாள் ஆலயத்திலையும் இப்போலேருந்தே நடந்துட்டு இருக்கோம். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம ரொம்ப விரிவாக சிந்திக்க வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி வரக்கூடிய ரொம்ப விசேஷமான பலனை கொடுக்கக்கூடிய ஆருத்ரா தரிசனம். நடராஜ பெருமானுக்கு ரொம்ப விசேஷமான நட்சத்திரம் ஆருத்ரா. பௌர்ணமி திதியும் திருவாதிரை நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய விழா. அந்த விழாவில் பார்த்தீங்க அப்படின்னா சிதம்பரத்தில் உங்களுக்கு தெரியும், நடராஜர் சிதம்பரம், திருவாலங்காடு, மதுரை, திருக்குற்றாலம் அப்படின்னு நடராஜருக்கு ஸ்தலங்கள் இருக்குது, பஞ்ச சபைகள் இருக்குது. அதில் வந்து நானும் தான் எனக்கு ஞாபகம் இருக்காது, தான் சொல்கிறேன் உங்களுக்கு. ரொம்ப விசேஷமான ஸ்தலம்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உத்தரகோச மங்கை. அந்த உத்தரகோச மங்கையில் வந்து ரொம்ப விசேஷமான முறையில் மரகத நடராஜர் 6 அடிக்கு மேலே இருக்கார். அந்த நடராஜர் வந்து அப்பேற்பட்ட விசேஷமான நடராஜர். அந்த நடராஜருக்கு, மரகத நடராஜருக்கு அந்த வருஷத்தில் ஒரு நாள் தான் அபிஷேகம் செய்வாங்க. மிச்ச நாள் வந்து சந்தன காப்பு போட்டு அலங்காரம் பண்ணியிருப்பாங்க அந்த மரகத நடராஜருக்கு. அந்த மரகத நடராஜர் பார்த்தீங்கன்னா அந்த நாள் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அதாவது வந்து அந்த மார்கழி திருவாதிரைக்கு முதல் நாள் வந்து சந்தனம் களைஞ்சி அவருக்கு எல்லாமே 100 லிட்டருக்கு மேலே அபிஷேகம், பால், தயிர், எண்ணெய், பன்னீர், இளநீர், தேன், இதெல்லாம் வந்து நிறைய அபிஷேகம் செய்து திருப்பி மறுநாள் காத்தால சந்தன காப்பு அலங்காரம் செய்து வாசனை புஷ்பங்கள்லாம் சாத்துவாங்க. சாத்தி நடராஜருக்கு தீபாராதனை ஆகும். இது வந்து அந்த வருஷத்துல ஒரு முறை அந்த மரகத நடராஜரை தரிசனம் பண்ணலாம். அந்த ஊர் பேர் உத்தரகோச மங்கை, கோவில் பேர் மங்களநாதர் கோவில். இது வந்து ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு இந்த கோவில். அந்த கோவிலை யாராவது போய் தரிசனம் பண்ணேன்னா விசேஷம். ஏன்னா இதுக்கு இந்த கோவிலுக்கு பேர் ஆதி சிதம்பரம்னு பேர். இந்த சிவாலயத்தில்னா சிவனுடைய ஊர், சிவனுக்கு பிறந்த இடம், பிறப்பில்லாதவன் நம்ம சிவனை சொல்றோம், ஆனால் சிவனுக்கு பிறந்த ஊர், ராமணன் மண்டோதரிக்கு சிவன் கல்யாணம் பண்ணி வச்ச இடம்னு சொன்னால் இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த உத்தரகோச மங்கை தான். அனைவரும் இந்த நடராஜர் தரிசனம் எல்லா சிவாலயங்களுக்கும் போங்க. நம்ம சென்னையில் இருக்கிறவங்க அருகாமையில் இருக்கக்கூடிய திருவாலங்காடு போகலாம். நிறைய ஸ்தலங்கள் இருக்குது நடராஜருக்கு. இல்லை பக்கத்துலேயே இருக்கக்கூடிய சிவாலயங்கள் போய் அந்த ஆருத்ரா தரிசனத்தை விசேஷமான முறையில் தரிசனம் பண்ணுங்க. அடுத்தபடியாக 10ஆம் தேதி ஜனவரி 10 அனுமத் ஜெயந்தி வருது, அமாவாசை அன்னைக்கு. அதையும் எல்லாரும் அவசியமாக, அந்த மார்கழியில் 4-5 உற்சவங்கள் வரிசையாக வரும். அதில் அந்த அனுமத் ஜெயந்தி 1 10ஆம் தேதி வருது, அமாவாசை அன்னைக்கு. அடுத்தபடியாக 12ஆம் தேதி ஜனவரி 12 கூடாரவல்லி ஆண்டாள் வந்து பெருமாளுக்கு வேண்டிட்டு 1000 தடாகம் 100 தட்டில் சக்கர பொங்கல் சுவாமிக்கு நிவேதனம் பண்ணுறதாக ஐதீகம் நிறைய பெருமா கோயிலில் நடக்கும். அதையும் போய் தரிசனம் பண்ணுங்க. எல்லா ஆலயத்திலையும் காத்தால சீக்கிரம் எழுந்திருந்து போங்க. குளிச்சு வீட்டு வாசலில் தீபம் ஏற்றுறது அது ரொம்ப விசேஷமாக பண்ணுவாங்க. மார்கழி மாதத்தில் நம்மளுடைய கஷ்டங்கள் போகணுங்கிறதுக்காக அதிகாத்தால எழுந்திருந்து வீட்டு வாசலில் 2 பக்கமும் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் இடுறது வழக்கம். இப்போ மெட்ராஸில் யாரும் மேக்ஸிமம் செய்கிறதில்ல, நிறைய பேர் செய்கிறாங்க. கிராமங்களில் அதுக்கு வந்து வீடு கட்டும் போதே அங்கே ஒரு கேப் வச்சுருவாங்க. அந்த இடத்துல வந்து தீபங்கள் வைப்பாங்க. தீப மாடம்னு பேர் அந்த இடத்துக்கு. அந்த இடத்துல வைப்பாங்க, தீபத்தை வைப்பாங்க வாசலில் 2 பக்கம். அடுத்தபடியாக கோலம் போட்டு, கோலத்துக்கு நடுப்புற சாணி, கலர் கோலம் போட்டு சாணி வச்சு அதில் பூசணி பூ வைப்பாங்க. இதெல்லாம் வந்து ஒரு நல்ல சகுனங்களுக்கான ஒரு அறிகுறி. இந்த மார்கழி பிறந்து தையில் அவங்களுக்கு நல்ல சகுனங்கள்லாம் வரணும் அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் வந்து மார்கழி மாதத்தில் பண்ணுவாங்க. நிறைய கோயிலில் பஜனைகள் நடக்கும், நாம சங்கீர்த்தனங்கள் நடக்கும்.
எல்லா ஆலயங்கள்லையும் இந்த மார்கழி மாத பூஜையானது சிறப்பாக நடக்கும். முடிந்தவர்கள் அவர்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி வாழ்க்கையில் இன்புற்று வாழுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் தமிழ் ஆன்மீக யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.